வாட் இஸ் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்? லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் என்னன்னா, சப்போஸ் ஐ வாண்ட் டு கிரியேட் அ லிஸ்ட் ஆஃப் 1000 elements, ரைட்? ஸோ அதுக்கு நான் போயிட்டு லிஸ்ட்டில் போயிட்டு 1, 2, 3, இதேமாரி 1000 வரைக்கும் போட்டே போக முடியாது. ஐ கேனாட் கிரியேட் அ லிஸ்ட் லைக் திஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஐ கேன் யூஸ் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1லேருந்து 1000 வரைக்கும். 1000 வேணும், அப்போ 1001 வரைக்கும். ஓகே, போட்டு இஃப் ஐ கிவ் ஐ, இப்போ ஐயில் ஒரு வேல்யூ என்ன வரும்? ஒரு டைம் 1லேருந்து 1000 வரைக்கும் வருதா? ஸோ அது எல்லாத்தையுமே இங்கே போட்டால் 1லேருந்து 1000 வரைக்கும் யூ கெட் அ லிஸ்ட். அதை பிரிண்ட் பண்ணனா ஐ வில் கெட் அ லிஸ்ட் ஆஃப் ஃப்ரம் 1 to 1000, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா, வாட் எவர் வேல்யூ ஐ கிவ், சப்போஸ் 1லேருந்து 11 வரைக்கும் எடுத்துப்போம். இப்போ நான் இங்கே ஐவோட வேல்யூ ஒரு வாட்டி என்ன வரும்? 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், ஒரு வாட்டி அந்த மாதிரி வேல்யூ வரும். கரெக்டாக என்ன வேல்யூ அந்த வேல்யூ அப்படியே யூஸ் பண்ணால் அதே வேல்யூ லிஸ்ட்டில் வரப்போகுது. நான் வேல்யூ இங்கே மாற்றிக்கிட்டேன்னா I star 2 போட்டேன்னா அப்போ என்ன வரும்னா, 1 வரும்போது 1 into 2 2 வரும், 2 வரும்போது 2 into 2 4, 3 வரும்போது 3 into 2 6. ஸோ அது மாதிரி லிஸ்ட் ஃபார்ம் ஆகும். லைக் திஸ் யூ கேன் கிரியேட் அ லிஸ்ட், ரைட்? இங்கே வந்து ஐ கேன் ஆல்சோ கிவ் இஃப் கண்டிஷன். இஃப் I modulo 2 equal to 0 அப்படின்னா இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஐயோட வேல்யூ ஃபஸ்ட் என்ன? 1 வந்து ஈவனாக இல்லை, 2 டிவைட் ஆகுது, அப்போ 1 வராது. 2 வருமா? 2 வரும், அப்போ 2 into 2 4 அது வந்துடும். 3 வருமா? 3 ஈவன் இல்லை, அப்போ 3 வராது, அப்போ 6 வராது, அப்போ 2 4 8 அது மட்டும் தான் வரும். எதாவது ஈவன் நம்பர் வருதோ ஈவன் நம்பரோட ஸ்கொயர் மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் வரும். ஓகே, ஸோ லைக் திஸ் we can give list we can create a list using list comprehension. ஸோ இன்னொன்று இஃப் எல்ஸ் நீ எப்படி யூஸ் பண்ணுன்னா, ஃபார் போட்ட இது கோட் எதுக்கு ஓடாகும்? எவ்வளோ நேரம் ஓடாகும்? 0 1 0லேருந்து 4 வரைக்கும் ரன் ஆகும், கரெக்டாக? எக்ஸு அப்போ எக்ஸு வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா, ட்ரூவாக இருந்து இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், என்னது? ஈவன். ஃபால்ஸாக இருந்தால் ஆட் ரிட்டர்ன் ஆகும். இப்போ 0 என்னது? ஈவன், 1 ஆடு, திருப்பி 2 ஈவனு, 3 ஆடு, 4 ஈவன். இது லிஸ்ட்டில் வந்துடுச்சு. இந்த மாதிரி லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி நெஸ்டட் இருக்குது, கரெக்டாக? இது ஒரு அரே, அதுக்குள்ளார ஒரு அரே, ஓகேவா? ஸோ நம்ம இது எப்படி பார்க்கணும்னா, இதுதான் ஃபார், இதுதான் லூப்பு, ஓகேவா? இந்த ஒரு லூப்புக்கும் என்ன வரும்? ஐ வேல்யூ என்ன வரும்? ரேஞ்சு 0 1 2 3 வேல்யூ வரும். அப்போ 0க்கு இதுக்கு என்ன வேல்யூ வருது? இந்த ஹோல் எலமெண்ட் ஒரு அரே. ஸோ ஒரு அரே போட்டுக்கோ, அந்த அரேக்குள்ளார இன்னொரு அரே வரப்போகுது, அரேக்குள்ளார இன்னொரு அரே. அந்த அரேயில் என்ன வேல்யூ இருக்கும்? ஃபஸ்ட்டு 0, ஐ வேல்யூ 0. இந்த 0க்கு என்னென்ன வேல்யூ வரும்? 0 இன்ட்டு ஜே வேல்யூ 0 1 2, கரெக்டாக? அப்போ 0 into 1 0 தான், 0 into 2 0 தான், எல்லாமே 0 தான். அப்போ 3 வாட்டி ரன் ஆகுமா இந்த லூப்பு? அப்போ 3 எலமெண்ட் 0 0 0ன்னு வரும். அடுத்தது ஐ வேல்யூ 1 இன்ட்டு, அப்போ ஜே வேல்யூ என்ன? 1 into 0 0, 1 into 1 1, 1 into 2 2. அடுத்து ஐ வேல்யூ 2 into 0 0, 2 into 1 2, 2 into 2 4. அவ்வளோதான், இதுதான் அவுட்புட். ஸோ இந்த மாதிரி நெஸ்டட் பார்க்கும்போது அவுட்டர் இதை பாருங்கள், அது ஒரு வேல்யூ இங்கே போகுது. இங்கே ஃபைனலாக இது வாட் இஸ் அவுட்புட்? திஸ் அவுட்புட் இஸ் அன் அரே. அந்த அரேனா அதுக்கு ஒரு காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, அதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாரு, அதுதான் ஒரு எலமெண்ட் இந்த அரே. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் இன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு அரே, அந்த அரேயில் ஒரு எலமெண்ட்டும் ஒரு அரே, கரெக்டா? ஸோ ஃபார் ரோ இன் மேட்ரிக்ஸ்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த அரேயில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் கிடைக்கும் ரோவில். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னா இதுதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இது செகண்ட் எலமெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ என்ன வேல்யூ வரும்? 1 2, கரெக்டா? இந்த ரோவில் திருப்பி லூப் அடிக்கிற, ஓகே? இந்த ரோ என்னது? 1 2. அதில் நம்ம என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டு 1 வரும், அந்த நம்ம தான் நீ அரேக்கு யூஸ் பண்ணுற. அப்போ உன் அரேயில் 1 வந்துடும், அடுத்தது 2 வரும். அடுத்த வாட்டி மேட்ரிக்ஸில் அடுத்த எலமெண்ட் என்ன? 3 4, ரோ வந்து 3 4 ஆகிடும்.
இங்கே ரோ என்ன ஆகும் 3 4 ஆகும். அப்போ நம்ம ரோனா நம்ம என்ன வரும் 3 வரும் 4 வரும். ஒரு 2D அரேவை அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு ரைட்டு. அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் என்ன வரும் ரோ 5 6 வரும் ரைட். அதில் 5 வரும் 6 வரும். இது எல்லாமே நான் ஒரு லிஸ்ட்டில் போட்டுறேன். ஸோ ஒரு 2D அரேவை ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு 2D அரேவை அப்படியே சிங்கிள் டைமென்ஷன் அரே மாற்றுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் டைப் ஆஃப் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி போடுறோம். நம்ம போராட்டி பார்த்தோம் ஃப்ரூட்ஸு ஈக்குவல் டு என்ன இருக்குது ஆப்பிள் பனானா இப்படின்னு பார்த்தோம். ஓகே ஃபார் ஃப்ரூட் இன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு போட்டால் என்ன வருது ஒரு எலமெண்ட் தானே வருது இந்த வேரியபிளுக்கு. இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் என்னது அரே. ஸோ அப்போ ரோவில் வர்றது ஒரு அரே. அந்த அரேல நம்ம என்ன பண்ணலாம் திருப்பி லூப் பண்ணலாம். இப்போ என்ன வரும் அந்த அரேல இருக்கிற ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை தான் லிஸ்ட்டில் போட்டுடுறோம். சிம்பிள். இப்போ ஒரு அரே இருக்குது. அரேல இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்கையும் நீ அப்பர் கேஸாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணு அப்பர் கேஸாக மாற்றி அதை லிஸ்ட்டில் போடணும். புது லிஸ்ட்டில் அது லிஸ்ட்டு காம்படிஷன் போடுற. ஃபார் நேம் இன் நேம்ஸ்னால் ஒரு வாட்டி என்ன வரும் அலெக்ஸு பிளாபு இதெல்லாம் பாபு அதெல்லாம் வரும் கரெக்டாக. அந்த நேமுக்கு என்ன வேல்யூ போடுற டாட் அப்பர் போடுற. அப்போ லிஸ்ட்டில் எல்லாமே அப்பர் கேஸாக வந்துடும். அலெக்ஸ் பாபு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் இன் அ லிஸ்ட். இதுதான் செம. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். நீ டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறாங்க. ஓகே ஸோ நவ் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணனாலே லிஸ்ட்டை செட்டாக கன்வெர்ட் பண்ணால் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ லிஸ்ட்டை செட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீ செட் ஆஃப் அப்படின்னு போட்டு இந்த நம்ஸை கொடுத்தாலே அது என்ன ஆகும்னா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகி உனக்கு ஒரு செட்டு கிடச்சிடும். இதை நீ திருப்பி லிஸ்ட்டாக மாற்றணும்னா செட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு திருப்பி அதை லிஸ்ட்டாக மாற்று. ஸோ கன்வெர்ட்டிங் டு லிஸ்ட் டு அ செட்டு அப்புறம் அகைன் கன்வெர்ட்டிங் டு அ லிஸ்ட். இதை செட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா யூ ஆர் யூசிங் காம்ப்ரிஹென்ஷன். நம்ம என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம் கர்லி பிரேசஸ் டு கிரியேட் அ லிஸ்ட் டு கிரியேட் அ செட்டு. செட்டு என்ன வரும் எக்ஸோட வேல்யூ என்ன வரும் நம்ஸு 1 2 இதெல்லாம் வருமா. நீ 2 திருப்பி போய் செட்டில் ஆட் பண்ணும்போது டூப்ளிகேட் இருந்தால் ஆட் ஆகாது. அப்போ செட்டில் என்ன வரும் டூப்ளிகேட் தான் ரிமூவ் ஆகிடும். செட்ஸ் எல்லாம் செட்டை வந்து ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற செட்டை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை யூனிக்கில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ ரிமூவ் ஆகிடும். ஓகே ஸோ திஸ் இஸ் அ காம்ப்ரிஹென்ஷன் டு கிரியேட் அ டிக்ஷனரி. டிக்ஷனரியில் என்ன இருக்கணும் கீ இருக்கணும் வேல்யூ இருக்கணும். ஸோ கீ போடணும் கோலன் போட்டு வேல்யூ போடணும். இங்கே ஃபார் எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 0 1 2 3 4 வருமா அதில். அப்போ எக்ஸுக்கு 0 போடு. 0க்கு வேல்யூ என்ன 0 பவர் 2 0. ஸோ 0 0 ஃபஸ்ட்டு இது. அடுத்தது 1 வந்துச்சுன்னா 1 பவர் 2 1. 2 வந்துச்சுன்னா 2 பவர் 2 4. 3 வந்துச்சுன்னா 3 பவர் 2 3 ஸ்கொயர் 9. 4 வந்துச்சுன்னா 16. இந்த மாதிரி டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் வச்சு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணும்னா இப்படி போடணும். டப்புள் கிரியேட் பண்ணணும்னா இப்படி போடணும். செட்டு கிரியேட் பண்ணணும்னா இப்படி போடணும். செட்டு டிக்ஷனரி இப்படி போடணும். டிக்ஷனரிக்கு என்ன கீ வேல்யூ போடணும் இந்த இடத்துல.